எஃப்ஜே உடைய இந்த மேட்டர்ல அவன் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா அவன் ஆஃப் பண்ணும்போது ஆதிரை அவனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர் ஆன் ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு உன் மேல ஃபுல் காண்டு தான் இருக்குன்னு பின்னாடி வந்து பேசுறது எஃப்ஜே பண்றதை விட அசிங்கமா இருக்கு. என் மேல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீக்கெண்ட்ல அழுது மாதிரி தனக்கு வந்து நடந்த ஒரு அநியாயத்தை கேட்கப்படலன்னு காட்டுற அந்த ஆதிரை தனக்கு அநியாயம் நடந்திருக்கிற ஒருத்தன் வந்து கட்டி முடிச்சு மறுபடியும் வந்து அதை நார்மலைஸ் பண்றான்னா அவனை அப்பவே செருப்பால் அடிக்க வேண்டியதானே, செருப்பு வச்சிரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த பிஹேவியர் வருமா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஒன்னு தப்பு தப்பா ஒண்ணு பண்றீங்க. அது இருக்கிற ஆதிரை இமேஜ் தான் கெடுக்கும். எஃப்ஜே இமேஜ், எஃப்ஜேக்கு இமேஜே கிடையாது. ஆனா ஒண்ணு நடக்குது சார். இப்போ ஆதிரை ஒரு பர்டிகுலர் பிளான்ல உள்ள அமைச்சிருக்காங்க. அந்த பிளான் எங்க டீரைல் ஆச்சுன்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு ஷோல நடந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. இதை வச்சு அவங்க திருப்பி ஆதிரை எஃப்ஜே பழிவாங்க ஒரு சான்ஸ் வேணும்ட்டே கிரியேட் பண்ணி தர மாதிரி தானே. நீங்க கொடுத்தாலும் அவங்க போன வாரம் வரைக்கும் அதுக்கான எந்த நிகழ்வு எடுக்கல. நான் டாஸ்க்ல வந்துதான் அதைத்தான் இன்டைரக்டா ஹிண்டா அவர் சொல்லி கொடுக்குறாரு. விஜய் சேதுபதி ஏமா அதுக்காக எதுக்குமா டாஸ்க் வரைக்கும் வெயிட் பண்ற? இந்த வீட்டுல உனக்கு வேற இடமே இல்லையா? இதை எடுத்து பேச நீ எடுத்து பேசுமா அப்படின்றத அவர் ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம உனக்கு என்ன பேசுறதுக்கு இடமா இல்ல நீ பேச வேண்டியதானேன்றாரு. நீ ஏமா அந்த டாஸ்க்குள்ள வந்து ஒரு டாஸ்க் மூலியமா அது எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீயே வந்து இங்க பாரு உன்னுடைய கேம் நான் வெளில இருந்து பாத்து வந்துட்டேன். நீ என்ன தப்பா கேப்டலைஸ் பண்ணிட்ட, என்ன கேப்டலைஸ் பண்ணி என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட. உன்னால என் கேம் போக்கஸ் எனக்கு கையை விட்டு போச்சு, நான் வெளில போறேன் அப்படின்றது ஒரு வாதமா இருந்தா மக்களுக்கு தெரியல. ஆதிரி நீ என்ன கழட்டலன்னு எங்களுக்கு தெரியும், எஃப்ஜே என்ன கழட்டலான்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீ இதெல்லாம் சொல்ல வேணாம். மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ முடிவு பண்ணட்டும். இப்ப நீங்க ஆதிரியை கூட்டிட்டு வந்தது ஒருவேளை ஒரு பெரிய பரபரப்பா இருக்கும். வியனா எஃப்ஜேக்குனா வியனா அந்த செகண்ட் கட் பண்ணவா அதுக்கப்புறம் எஃப்ஜே வியனா சீனே இல்லாம டிராவல் ஆச்சு. வியனாவை நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தா. நீங்க உங்களுக்கு வெளியில அனுப்பணும்னா ஆதிரை வெளில அனுப்பியிருக்க வேண்டியதானே.